ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேர்ட் ஃபுல் மேக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிசி மேக்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம எடுக்க போகிறோம். எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் தான். இது வந்து புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் எல்சிஎம் ஹச்சிசிஎஃபோட இன்ட்ரொடக்ஷனாக வந்து ஒரு வீடியோவும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் புக்கில் உள்ள சம்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு தரேன். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து வரணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 6th புக்கில் வந்து டேர்ம் 2ல சாப்டர் 1.6ல் பொது வகுத்திகள் நீச்சிமா மீபிவா இது எல்லாமே இருக்குது. பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16லேருந்து 26. அதே மாதிரி 8th புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 7ல் 7.6 ஓகேங்களா, ஹச்சிசிஎஃப் தான் இருக்கும். அதில் பேஜ் நம்பர் வந்து 259லேருந்து 262. 9th வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்டர் 3ல 3.7 ஹச்சிசிஎஃப், பேஜ் நம்பர் வந்து 123 124. 10th சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3.3 பல்லுறுப்புக்கோவைகளின் மீபேவா மற்றும் மீச்சிமா, பேஜ் நம்பர் வந்து 94 99 வரைக்கும். மீப்பெரு வகுத்தி மீபேகா ரெண்டில் எப்படி கேட்டாலும் சிஜிடி ஹச்சிசிஎஃப் எப்படி கேட்டாலும் ரெண்டுமே வந்து ஒன்று தாங்க. மீப்பெரு பொது வகுத்தி இல்லை அப்படின்னா மீப்பெரு பொது காரணி ஓகேங்களா. அப்போ வந்து மீபேவா அல்லது மீபேகா என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பொதுவான வகுத்திகளை மிகப்பெரிய வகுத்திகளை குறிக்கும் ஓகேங்களா. இது வந்து நீங்கள் இந்த டெஃபினேஷன் வந்து உங்களுக்கு வந்து அந்த சம் போடும்போது அது விளக்கமாகவே புரியும். பக்கத்தில் ஒரு சம் போட்டிருக்கேன் பாருங்கள். 2 4 6 அப்படின்னு ஒரு 3 நம்பர் எடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது வகுத்தி தான் ஓகேங்களா. இது 3க்குமே வந்து பொது வகுத்தி வந்து 2 தான். அப்போ ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறது 2 தாங்க வரும். அதே மாதிரி மீச்சிமா அப்படிங்கிறது மீச்சிறு பொது வகுத்தி, மீபேவா மீச்சிறு பொது மடங்கு. எல்சிஎம் அப்படிங்கிறது லோயஸ்ட் காமன் மல்டிபிள் ஓகேங்களா. இப்போ வந்து மீபோமா அல்லது மீச்சிமா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களின் பொது மடங்குகளின் மிகச்சிறிய மடங்கை குறிக்கும் ஓகேங்களா. இது எப்படி அப்படின்னா இது வந்து எண்களின் பொதுவான மடங்குகள் மிகச்சிறிய மடங்கை குறிக்கும். அப்போ வந்து இதுக்கு என்ன ஹச்சிசிஎஃப்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதே நம்பருக்கு நம்ம எல்சிஎம் போடலாம். 2 4 6 ஓகேங்களா. இது பண்ணோம் அப்படின்னா இது 2ஆல் போட்டோம் அப்படின்னா 1 2 3 திரும்ப நம்ம 2ஆலே போட்டுக்கலாம். வகுத்திகள் வந்து இதுக்கு நமக்கு 1 3 இது வந்து 3 3 ஓகேங்களா. இப்போ வந்து பொது வகுத்தி, அப்போ வந்து இது 3ஓட பொது வகுத்தி எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2 × 2 × 3 அப்போ 4 3 12 ஓகேங்களா. இந்த 12ஆல் இது எல்லாமே டிவைட் ஆகும். இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 8 8 4 32 ஓகேவா. 32ஆல் இந்த 12 வந்து டிவைட் ஆகும். 3 12 ஒரு 12 12 இது 12 இதனால 3 12 36. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 7 4 8 8 8 8 6 8 40 6 8 48 48 பை 12 அப்போ வந்து 12 × 4 ஓகேங்களா. இப்போ 48ஓட காமன் டிவைசர் எது அப்படின்னா இது வந்து 12 தான். இந்த காமன் மல்டிபிள் வந்து 12. இப்போ இந்த நம்பரை வந்து 12 அந்த மடங்கு இப்போ 2 4 4 6 இது 3லேயுமே வந்து காமனாக வர்றது 12 தான் ஓகேங்களா. மற்ற நம்பர்ஸ் வந்து மாறி மாறி வரும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2லேயும் 4 6 காமனாக வர்ற மடங்கு வந்து 12 தாங்க. எப்படி சொல்லிட்டு பாருங்களே, 6 6 2 12 3 12 6 2 12 2 6 12 ஓகேங்களா. மற்ற நம்பர்ஸ் எல்லாமே வந்து வராது. இது வந்து இந்த 12 அப்படிங்கிறது இந்த 3 நம்பருக்குமே வந்து காமனான மடங்காக வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மடங்குகளில் வந்து மிகச்சிறிய மடங்கை குறிக்கும். இதுதான் அந்த 12 தான் வந்து மிகச்சிறிய மடங்கு. இந்த 3 நம்பருக்கும் காமனாக வர மடங்குல இருக்க மிகச்சிறிய மடங்கு வந்து 12 தான். இருங்க, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். இப்போ அந்த 2வது வாய்ப்பாடை வந்து நீங்கள் அப்படியே எழுதுங்களேங்க. நமக்கு என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 4 6 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 2வது எழுதுனீங்க அப்படின்னா 2க்குன்னு ஒரு மடங்கு இருக்குங்க. 2 4 6 8 10 12 14 16 18 20 20 22 24 26 28 30 32 34 36 38 40 42 44 46 48. நான் ஏன் இது எவ்வளோ போகிறேன் அப்படின்னா இது 3ஓட பெருக்கல் பலன் என்ன அப்படின்னா 48. இந்த 4வது வாய்ப்பாடில் பாருங்கள். 1 4 4 இது 12 16 18 20 24 28 32
36, 40, 42, 48. ஓகே. அடுத்து ஆறாவது வாய்ப்பாடு இருக்குது. 6, 12, 18, 24, 30, 36, 42, 48. ஓகேங்களா. இதுதான் வந்து 2, 4, 6 இதனுடைய மடங்கு. நமக்கு வந்து எல்சிஎம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீச்சிறு பொது மடங்கு தான். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ல் வந்து எதெல்லாம் வந்து இது 3க்கும் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே 2 வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இது எல்லாமே வந்து 2வது லைனுக்குள்ளது, இது வந்து 4வது லைனுக்குள்ளது, இது வந்து 6வது லைனுக்குள்ளது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு 2 பார்த்தீங்க அப்படின்னா இது 2மே 2 இல்லை. 4 பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4 இருக்குது, இதில் 4 இருக்குது. ஆனால் வந்து 6வது வாய்ப்பாடில் வந்து 4 வரல பாருங்கள். 6 பார்த்தீங்க அப்படின்னா இதில் 6 இருக்குது, இதில் 6 இருக்குது. ஆனால் இந்த வாய்ப்பாடில் 6 இல்லை. 8 பார்த்தீங்கன்னா இதில் 8 இருக்குது, இதில் 8 இருக்குது. ஆனால் இதில் 8 இல்லை. 10 பார்த்தீங்கன்னா இதில் 10 இருக்குது, இது 2லேயும் 10 இல்லை. 12 பார்த்தீங்கன்னா இதுலேயும் 12 இருக்குது, இதுலேயும் 12 இருக்குது, இதுலேயும் 12 இருக்குது. ஓகேங்களா. 14 பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் தான் 14 இருக்குது. 16 பார்த்தீங்கன்னா இதுலேயும் 16 இருக்குது, இதுலேயும் 16 இருக்குது. 18 பார்த்தீங்கன்னா இதுலேயும் 18 இருக்குது, இதுலேயும் 18 இருக்குது, இதுலேயும் 18 இருக்குது. அப்போ 12 இருக்குது சேமா, 18 இருக்குது சேமா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 20 வந்து இதில் இருக்கும், இதில் இருக்கும். ஆனால் இதில் இருக்காது. 22 வந்து இதில் மட்டும்தான் இருக்கும், இதில் இருக்காது. 24 வந்து இதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்கும், இதுலேயும் இருக்குது. அப்போ 24. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 இதில் மட்டும்தான் இருக்கும், இதிலலாம் இருக்காது. அதேமாதிரி 28 பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும், இதில் இருக்கும். 6வது வாய்ப்பாடில் இருக்காது. 30 பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கும், இதில் இருக்காது, இதில் இருக்கும். 32 பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும், அதே மாதிரி இதில் இருக்கும் 32. ஆனால் இதில் வந்து இருக்காது. 34 வந்து இதில் மட்டும்தான் இருக்கும். 36 பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும், இதில் இருக்கும், இதில் இருக்கும். 3லேயுமே 36 வந்து இருக்கும். அதுக்கப்புறம் 38 இதில் மட்டும் தான் இருக்கும், இதில் இருக்காது. 40 பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும், இதில் இருக்கும். ஆனால் இதில் இருக்காது. 42 பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும், இதில் இருக்கும், இதுலேயும் இருக்கும். அப்போ 42 இருக்குது. இப்போ 44 வந்து இதில் மட்டும் தான் இருக்கும், 46 இதில் மட்டும் தான் இருக்கும், 48 வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும், இதில் இருக்கும், இதில் இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதுக்கு 3க்குமே வந்து காமனாக இருக்க மடங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா 12, 18, 24, 36, 42, 48. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 12. ஏன்னா இதனுடைய மீச்சிறு மடங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. அதை வந்து நம்ம சிம்பிளாக வந்து இப்படி கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸு. இப்போ எல்சிஎம்னா என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து இது எல்சிஎம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து கொஞ்சம் ஃபார்முலாஸ் இருக்கும் உள்ள இருக்க, அதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை தெரியாமல் வந்து உங்களால் எல்சிஎம் கணக்கை வந்து சால்வ் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து இது மாதிரி கணக்குகளையும் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து மீ பேக்கா இன்டு மீ சீமா. நம்ம வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் வச்சுக்கலாம், தமிழ் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. HCF இன்ட்டு எல்சிஎம். ஓகேங்களா. HCF எல்சிஎம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட இரு எண்களின் பெருக்கல் பலன் தாங்க. அப்போ வந்து முதல் எண் 2, இரண்டாம் எண். நமக்கு வந்து இப்போ HCF தேவை அப்படின்னா முதல் எண், இரண்டாம் எண் டிவைட் எல்சிஎம். அதே மாதிரி நமக்கு எல்சிஎம் தேவை அப்படின்னா முதல் எண், இரண்டாவது எண் டிவைஸ் வந்து HCF. தேவையான எண். ஓகேங்களா. ஒரு எண்ணை கொடுத்துட்டு இன்னொரு எண் கேட்பாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து ஒரு முதல் எண் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு முதல் எண் தான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ தேவையான எண் அப்படிங்கும்போது இது ரெண்டும் வந்துடும். எல்சிஎம் இன்ட்டு HCF பை கொடுக்கப்பட்ட எண். பின்னங்களின் மீட்பே ஓகேவா. ஒரு பின்னம் வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கெல்லாம் வந்து நான் சம் போடும்போது உங்களுக்கு தெரியும். மீப்பேக்கா அப்படிங்கிறது தொகுதியோட மீப்பேக்கா கண்டுபிடிச்சிட்டு கீழே வந்து பகுதிகளின் மீச்சியமாக கண்டுபிடிக்கணும். இப்போ பின்னங்களின் மீச்சியமாக கேட்டாங்கன்னா தொகுதிகளின் மீச்சியமாக கண்டுபிடிச்சிட்டு கீழே வந்து பகுதிகளோட மீப்பேக்கா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி அடுக்குகள் கொண்ட எண்களின் மீ போக்கா கண்டறிய. அடுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நமக்கு அடுக்குகள்லாம் சமமாக வந்துருச்சு அப்படின்னா மீ பேவாக்கு வந்து குறைந்தபட்ச அடுக்கு என்னவோ அதுதான் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. குறைந்தபட்ச அடுக்கு என்ன இருக்கோ அதான் வந்து எடுத்துக்கணும். இங்கே வந்து 2ல் வந்து பவரில் வந்து 4 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. நம்ம வந்து பவரில் 2 தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி மீச்சியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுக்குகள் கொண்ட எண்களின் மீச்சியமாக வந்து கண்டறிய அப்படின்னா அடுக்கு வந்து சமமாக இருக்குது அப்படின்னா இதில் அதிகபட்சமாக என்ன எது இருக்கோ அதான் வந்து மீச்சியமாக எடுத்துக்கணும். 8 கொடுத்துருக்காங்க பவரில், 7 கொடுத்துருக்காங்க, 6 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பவரில் வந்து 8 உள்ள தான் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா. இதுதான் வந்து பேசிக்காக வந்து இருக்கிற ஃபார்முலாஸு. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து புக்கில் வந்து என்னென்ன சம் கொடுத்துருக்காங்க, எடுத்துக்காட்டு சம், பயிற்சி எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணி வீடியோ கொடுப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.